குழந்தைகள் மாணவர்கள் பல நேரங்களில் வகுப்பறையில் கிளாஸ் ரூமில் போர்டில் எழுதி போடுறது எழுத முடிய மாட்டேங்குது, எழுத மாட்டேங்கிறாங்க, எழுத தெரியவில்லை அல்லது எழுதினாலும் மாற்றி எழுதிவிடுகிறார்கள். இது போன்ற உளவியல் சார்ந்த புலன் பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்பதை பற்றிய விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ. நண்பர்களே, ஒரு குழந்தை எழுதவில்லை என்பது அந்த குழந்தையினுடைய தவறல்ல, அந்த குழந்தையினுடைய மனம், மூளை, இயக்கம் சார்ந்த ஒரு இடர்பாடு. இதை நீக்குவதற்கு ரைட்டிங் தெரப்பி, கான்சன்ட்ரேஷன் தெரப்பி என்ற பல்வேறு உளவியல் சிகிச்சை முறைகளை நாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதனுடைய விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ பதிவு. இந்த குழந்தைங்க ஸ்கூலில் போர்டில் ரைட்டப் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ண சொன்னால் அது காப்பி பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறது குழந்தையுடைய பிரச்சனை கிடையாது. நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, இதுக்கு தான் அந்த மெமரி கிளினிக்னு க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி ரைட்டிங் கிளினிக் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது போர்டில் ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை பார்க்குது. அந்த பார்த்த ஸ்ட்ரக்சருக்கு அதை அப்படியே விஷுவல் மெமரியில் வச்சுட்டு அதை நியூரோ ரைட்டிங் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். அப்போ அதை எடுத்து ஸ்டோர் பண்ணுற முடியாது. அதை எடுத்துட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு ரைட்டிங்க்கு வரையில் அது ஃபேட் ஆகிடும். அப்போ மறுபடியும் என்ன செய்வாங்க, இவங்க பார்ப்பாங்க, அது ஸ்டோரேஜ் ஆகாது, வெளியில் வராது. ஸோ இது தொடர்ந்து நடக்கையில் தான் அந்த குழந்தைங்க எழுதுறது இக்னோர் பண்ணுது. இது குழந்தையுடைய பிரச்சனை கிடையாது. அதாவது குழந்தையினுடைய அந்த மைண்டுடைய ஒரு ஸ்டோரேஜ் பண்ணுறதையும் அதாவது ஷார்ட் டைமாக ஸ்டோரேஜ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வரதில் பிரச்சனை இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா, தொடர்ந்து அவங்களுக்கு அந்த விஷுவலாக ரீட்டைன் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் அதே மாதிரி ரீட்டைன் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரைட்டிங் நியூரோ லெவலில் கொண்டு வரக்கும் நிறைய தெரப்யூட்டிக் அப்ரோச்சில் தான் நம்ம அதை கிளியர் பண்ணுறோம். அதுக்கு தான் நம்ம லேர்னிங் லேப்னே வச்சுருக்கோம். அதாவது கற்றல் ஆய்வகம். கற்றல் அப்படிங்கிறது ஒன்றை பார்த்து அறிவாக மாற்றுறது, அந்த அறிவை செயலாக மாற்றுறது. இதுக்குள்ளே ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்புங்கிறது நம்ம பார்த்துட்டோம்னா உடனே சொல்லு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அந்த குழந்தை எவ்வளோ தூரம் அதை எடுத்துக்க முடியுது, ஏன் எடுத்துக்க முடியலைங்கிறத ஒரு நாள் 2 நாளில் பண்ணவே முடியாது. அந்த குழந்தைகளோட நாங்கள் வாழணும். we have to live with that child. இதே மாதிரி தான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், கணக்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். நிறைய கணக்குகள் தவறாக இருக்குது. என்னென்னா, அதை பார்த்து காப்பி பண்ணையில் இவங்க மைண்டில் வச்சதை எழுதிடுவாங்க. இல்லைன்னா அங்கே என்ன இருக்குதோ அதில் பேசிக்கான விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு டெப்த்தாக இருக்கிற விஷயத்தை இவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுருவாங்க. அப்போ அந்த ரைட்டிங்கில் வராது. இது மெடிக்கல்லே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, மெடிசின் தப்பாக எழுதுறது கூட இந்த மாதிரி விஷயத்தை சேர்ந்தது தான். அதனால தான் நாங்கள் என்னென்னா, அகாடமிக் மெமரி, அதுக்கடுத்து ப்ரொஃபஷனல் மெமரி, அதுக்கடுத்து கார்ப்பரேட் மெமரி, அதுக்கடுத்து காம்படிட்டிவ் மெமரின்னு கொண்டு வந்தோம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் இவங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச மாதிரியே இருக்கும், ஆனால் அங்கே எழுதுறது தப்பாக இருக்கும். 2 ரிசம்பிளன்ஸ் ஆன்சர், ஒன்னோடு ஒன்று தொடர்புடைய ஆன்சர் கொடுத்தா எதுங்கிறத செலக்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நாங்கள் ஒருத்தருடைய மெமரிங்கிறது நினைவாற்றல்ங்கிறது ஒரு டிரான்ஸ்லேஷன் கிடையாது. மூளைங்கிறது ஒரு உருவத்தினுடைய பெயர் கிடையாது, அது செயலுடைய தன்மை. அதே மாதிரி மெமரிங்கிறது ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாட்டில் எங்கள் செயல் சரியாக வெளிப்படலை, எங்கள் செயல் முடங்கி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மனிதருக்கு 90 நாட்கள் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்களுடைய கவனிக்கும் திறன், கவனித்தல்னா என்ன அப்படின்னா, விசுவல் ஸ்டிமுலி, அதாவது ஏதாவது ஒரு கண்ணுக்கு ஒரு தூண்டல் ஏற்படுத்தி அந்த தூண்டலை நிற்க வைக்க முடியுதான்னு பார்க்குறோம். அந்த தூண்டலை நிற்காமல் டிஸ்ட்ராக்ஷன் ஸ்டிமுலி, இன்னொரு தூண்டல் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா இவங்க இதை கவனிக்கிறதை விட்டுப்பட்டு அதுக்கு போயிடுவாங்க. அப்போ இது அவங்களுக்கு நடக்காது, இது நடக்குதுங்கிறது தெரியாது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுடைய அட்டென்ஷனுங்கிறது வேறு, கவனம் கான்சன்ட்ரேஷனுங்கிறது வேறு. அப்போ இதுக்குள்ள வேறுபாடுகள் நிறைய இருக்குது. அந்த வேறுபாடுகளில் எங்கே மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி தான் மாத்திரம். சும்மா சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. மெமரிங்கிறதோ ரைட்டிங்கிறதோ ஒரு வார்த்தை கிடையாது. ரைட்டிங்கிறது ஒரு எழுத்து பார்த்துறது கிடையாது. அந்த எழுத்தினுடைய கிளஸ்டர் ஆஃப் லெட்டர்ஸுடைய
ஃபுல்லாக அதில் என்ன இருக்குங்கிறத பார்த்து எழுதணும், அதே ஸ்பெல் கொண்டு வரணும். அப்போ வந்து ஒரு குழந்தை எழுதாதது அப்படிங்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. அந்த பல காரணங்களை அந்த குழந்தையோட வாழ்ந்து தான் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் வந்து நாங்கள் 90 டேஸ்னு ஃபிக்ஸ் பண்ணோம். ஒரு மனிதனுடைய 90 நாட்கள் வந்து அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை வந்து அந்த பிரச்சனை எங்கே பாதிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த பாதித்த பிரச்சனையை வந்து கண்டறிந்து அதை மறுபடியும் சரிப்படுத்தி அது இயல்பு நிலை கொண்டு வரக்கு அதுவும் 90 நாட்கள்லேருந்து அது அதனுடைய கோஆப்ரேஷன், அது புரிந்து கொள்ளும் தன்மை அதை பொறுத்து மாறுபடும். அப்புறம் ஒரு குழந்தை வந்து போர்டில் போட்டதை எழுத முடியலைங்கிறது அந்த குழந்தை மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனாலையோ அல்லது அந்த குழந்தைய வந்து அடிக்கிறதுனாலையோ திட்டுறதுனாலையோ நடக்காது. அப்போ அதனால தான் நாங்கள் சென்சரி இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். அதாவது புலன் வழியாக வரக்கூடிய தகவல். கண்கிற ஒரு புலன், ஒரு சென்ஸ் ஆர்கன். அந்த சென்ஸ் ஆர்கனில் வரக்கூடிய ரைட்டிங்கை இன்டர்பிரேட் பண்ணி அதை ஸ்டோரேஜ் பண்ணி அதை கொண்டு வந்து நியூரோ ஃபார்மேட்டுக்கு கையில் கொண்டு வரணும். விஷுவல் மெமரியை டச் சென்ஸாக மாற்றணும். அப்போ இதுக்குள்ளே வந்து நிறைய ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடலாம். அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும், எழுத தெரியாது. எழுத சொன்னாலும் அதுக்கு வந்து எழுத முடியாது. ரொம்ப நேரம் பார்த்தா சில குழந்தைகள் தலைவலிக்கும். சில குழந்தைகள் வந்து அது இரிட்டேட் ஆகி கத்த ஆரம்பிச்சிடும், அழுக ஆரம்பிச்சிடும், ஓட ஆரம்பிச்சிடும், ஸ்கூலுக்கு போகாமல் வேணான்னு சொல்லிடும், வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கும், உளரும். இதெல்லாம் நம்ம சரி பண்ணுறது தான் நம்மளுடைய இந்த மெமரி கிளினிக். அதே மாதிரி அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனுக்கும் தனி கிளினிக். அதே மாதிரி அவங்களுடைய லேர்னிங்கிறது வேறு, மெமரி வேறு, லேர்னிங் வேறு. அதாவது மெமரி வந்து எப்படி நடக்குது, ஒரு கம்ப்யூட்டரில் வந்து மெமரி எப்படி நடக்குதுங்கிறத அந்த ஐசியூவில் வந்து என்னென்ன காம்பனண்ட் இருக்குதோ அதை விட ஷார்ப்பான காம்பனண்ட்டு நம்ம நியூரோவில் இருக்குது. அதாவது நரம்பு சார்ந்த காம்பனண்ட் இருக்குது. அதுதான் வந்து ஸ்னாப்சிஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து சரியான முறையில் தூண்டி ஒருங்கிணைக்கிறது தான் வேலை. கம்ப்யூட்டரில் மெமரி எப்படி சிம்பிளான மெமரி கிடையாது. நீங்கள் திடீர்னு வந்து எல்லா கம்ப்யூட்டரில் ஒரு விஷயத்தை மெமரி பண்ண முடியாது. அதுக்கு தனியாக ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அதை எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தான் ஒரு இண்டிவிஜுவலுடைய மூளைத்திறன், மனத்திறன் நாங்கள் சொல்கிறோம். ஒரு குழந்தை வந்து ஒரு சமயத்தில் நல்லா எழுதுது, இன்னொரு சமயத்தில் எழுதுறதில்ல இல்லையா? அப்போ ஒரு சமயத்தில் வந்து அந்த குழந்தை அங்கே பார்க்கக்கூடிய தகவல் வந்து இதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னொரு சமயத்தில் வந்து வேற ஒரு தகவல் இருக்கையில் அதனால எடுத்துக்க முடியல. அது மேக்ஸாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், வேறு எது வேணாலும் இருக்கலாம். தனக்கு கம்ஃபர்டபுளான தகவலை மட்டும் எடுத்துக்குது. பொதுவாகவே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, யார்கிட்டவாவது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அவர்களுக்கு கன்வீனியன்ட்டான விஷயத்தை எடுத்துக்கோங்க. அவர்களுக்கு இன்கன்வீனியன்ட் விஷயத்தை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சொல்லவே இல்லைன்றாங்க இல்லையா? அப்போ அதுக்கு கம்ஃபர்டபுளான விஷயம். ரெண்டாவது, அது எவ்வளோ தூரம் ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணியிருக்குது. ஒரு 4 லெட்டர்ஸ் 5 லெட்டர்ஸ் இருக்குன்னா எடுத்துரும். அதே அதிகமாக இருந்துச்சுன்னா எடுத்துக்க முடியாது. அப்போ அந்த எவ்வளோ க்ரௌட்ஸ் அந்த இடத்துல கேரக்டர் இருக்குதோ அந்த கேரக்டர் இதனால் எடுத்துக்க முழுக்க டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிறப்ப வந்து அது டோட்டலாக இக்னோர் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் வந்து அங்கே பேட்சாக எழுதுவாங்க. அப்போ பார்க்கல அந்த குழந்தையுடைய விஷுவல் ஸ்டிமுலியில் எவ்வளோ தூரம் அதை ஸ்னாப் பண்ண முடியுது, ஸ்னாப்ஸும் எடுத்துக்க முடியுதுங்கிறதா எங்களுடைய வேலை. ஒரு குழந்தை வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது பெரியவங்களாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து மூளை மனசும் வந்து செயல்பாட்டு அடிப்படையில் ஒன்றா இருக்கும், நோக்கம் அடிப்படையில் வேறுபாடு இருக்கும். இப்போ வந்து விஷுவல் மெமரிங்கிறது பாற்று தகவலை வந்து கண் வழியாக பார்க்கக்கூடிய தகவலை தேக்கி வைத்து அது வெளிப்படுத்துவது. அதே மாதிரி ஆடிட்டரி மெமரின்னு ஒன்று இருக்குது. சிலர்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க, பார்த்தா நீங்கள் சொல்லவே இல்லைன்றாங்க சரியா? அதே மாதிரி இன்னொரு சிலை வந்து இது எங்கே நடக்குதுன்னா வந்து டிராஃபிக்கில் பாருங்கள், எவ்வளோ ஹார்ன் அடித்தாலும் அவன் பாட்டில் போய்கிட்டே இருப்பான். அதே மாதிரி ஒரு கார் திரும்புகிறப்போ வந்து அந்த கார் வந்து எந்த ஆங்கிளில் திரும்பும் அப்படிங்கிறத அவனால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ விஷுவல் மெமரி அங்கே அவுட்டு, ஆடிட்டரி மெமரி அவுட்டு. அதுக்கடுத்து காம்ப்ரிஹென்ஷன், புரிந்து கொள்வது. இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, இன்னொருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. பெரும்பாலும் குடும்பங்களில் வந்து சண்டை வர்றதுக்கு காரணம் இதுதான். அதே மாதிரி நிறுவனங்களில் பிரச்சனையாக இருக்கும் காரணங்கள் இதுதான். இவங்க சொல்கிறது புரிஞ்சது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு புரியருக்கு வந்து மெயினாக ஒரு காம்பனண்ட் இருக்குது. முன்னாடி ஒரு என்ன விஷயம், அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டு வெர்பு இதெல்லாம் அந்த சென்டென்ஸில் இருக்கணும். அந்த சொல்லையில் வந்து இதுக்கு தானாங்கிறது சொல்ல தெரியணும். அந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு வச்சுங்களேன், இதுன்னு சொன்னால் அந்த இடத்துல எது இருக்குதோ அதுதான் அதுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது ஃபாலோ பண்ண முடியுதா? இது எடுன்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே இல்லை, நாங்கள் என்ன இருக்குது, அங்கே ஒன்று தான் இருக்குது. அப்போ அந்த ஒன்று தான் இதுன்னு புரிஞ்சக்கூடிய காம்ப்ரிஹென்ஷன் மெமரி இருக்கணும் சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனுங்கிறது 2 இருக்குது. ஒன்று ரைட்டிங் ப்ரெசன்டேஷன், இன்னொன்று ஓரல் ப்ரெசன்டேஷன். அப்போ ரைட்டிங்கில் வந்து
ஒரு ஏற்கனவே நம்ம சென்சரி இன்ஃபர்மேஷன் மூலமாக எடுத்துக்கொண்ட தகவலை வந்து எழுத்து வடிவத்தில் கொண்டு வரக்கு உண்டான மெமரி இருக்கணும். அது இல்லைனாலும் அவங்களால சரியான பண்ண முடியாது. அதனால தான் நிறைய நான் படிச்சுட்டு போனேன் எழுத முடியலைம்பாங்க. வீட்டில் நிறைய படிக்கிறான் ஆனால் மார்க் மட்டும் வர முடியலைம்பாங்க. இது எப்போ 1962 கண்டுபிடிச்ச விஷயம். இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துக்கு மறைக்கப்பட்ட விஷயம் தான் இது. அப்போ இந்த ரைட்டிங் மெமரிக்கு தனி ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி எழுத்தாளர் மெமரிங்கிறது வேறு, ரைட்டிங் ஒரு பரீட்சைக்கு எழுதக்கூடிய ரைட்டிங் வேறு, எழுத்தாளர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வேறு. அப்போ எழுத்தாளருங்கிறது வந்து கற்பனை சார்ந்து, ஆடியன்ஸ் சார்ந்தது, இதெல்லாம் வந்து இன்டகிரேட் பண்ணி நவீன விருப்பத்துக்கு ஏற்ப மாற்றி அமைக்கணும். அப்போ இது வந்து ரைட்டிங்க்கான ஒரு திறனாக இருக்கும். அப்போ இதெல்லாம் இல்லைங்கிற பட்சத்தில் வந்து அவர்களால் வெற்றியாளராக மாற முடியாது. அப்போ ஒரு கற்றல் அப்படிங்கிறதுல வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது பிஸ்னஸுக்கும் அதே தான். பிஸ்னஸில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணையில் ஒரு அமௌண்ட்டு சொல்லியிருப்பாங்க, இவங்க ஒரு அமௌண்ட் எழுதியிருப்பாங்க, அல்லது இவங்க அமௌண்ட் சொல்லியிருப்பாங்க, அவங்க ஒரு அமௌண்ட்டை புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நேற்று வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க 4 பவுன் நகை அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த நிறுத்து பார்த்தா 3 பவுன் தான் இருக்குது. அங்கே போய் கேட்டால் 4 பவுன் நீங்கள் பார்த்தீங்கல்ல அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சண்டை ஓட்டாலும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட 50,000 லாஸ். அப்போ இவங்க பார்த்தது தவறா அல்லது கவனிச்சது தவறா? அதே மாதிரி ஒரு ஜுவல் கடையில் போய் வாங்குறப்போ வந்து நம்ம பேசிக்கிட்டே அவங்க உள்ள அந்த பேக்கேஜுக்குள்ள போட்டிருக்காங்களா இல்லையாங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம கண்ணே பார்த்துருக்கோம். ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து அது கவனத்துக்கு வராது. பார்வை வேற, கவனம் வேற. கவனத்தை பிரித்தறியக்கூடிய தன்மை இல்லைன்னா நம்ம பார்க்குறோங்கிறதுக்காக வந்து கரெக்ட்னு சொல்ல முடியாது. அதனால தான் நிறையா வந்து இன்றைக்கி டிராஃபிக்கில் ப்ராப்ளம் வருதுன்னா அவன் பார்க்குறான், அந்த மூவிங் உடைய ஸ்பீடுக்கும் இவங்களுடைய மூவிங் ஸ்பீடுக்கும் வேரியேஷன் கீழே தான் அங்கே வந்து ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்வு நடக்கும். அப்போ இதெல்லாம் மாற்றுறதுக்கு தான் நம்ம வந்து ஒவ்வொரு மனிதனுடைய இயக்கத்திலையும் வந்து ஒரு இயக்கத்துக்கு ஒரு கிளினிக் கிரியேட் பண்ணியிருக்கோம். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.